வணக்கம். இப்போ நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன் வெற்றிகரமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வெற்றிகரமாக எலெக்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜனநாயக கடமையை உண்மையிலே ஆற்றினவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மிக்க நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஜனநாயக கடமை ஆற்ற முடியாமல் இருந்தவங்களுக்கும் நம்ம வர முடியாமல் இருந்தவங்களுக்கும் அவங்களுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறோம். ஏன் அப்படி சொல்லிடுறோம்னா, அப்படி நம்ம சொல்லி தான் தேர்தல் ஆணையமும் மீடியாக்களும் சொல்லி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஹிஸ்ட்ரி பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தல் இது வரைக்கும் நடந்ததில்லை. அதாவது 1977 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ 2026 பதிவான வாக்குகள் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 84.35% தமிழ்நாட்டில் தேர்தலில் மக்கள் வளைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வரைக்கும் நடந்த தேர்தலே அதிகமான வாக்குப்பதிவு சதவீதம் ஆகியிருக்கிறது இந்த தேர்தலில் தான் அப்படின்றது புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ 2021 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 73.63% பேர் அப்போ ஓட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதிகமானது எப்போ அப்படின்னா 2011 பார்த்தீங்கன்னா 78.1% பேர் அன்னைக்கு ஓட்டு போட்டு தான் இதிலே அதாவது தமிழ்நாட்டில் 1977 2026 கிட்டத்தட்ட 49 வருட காலங்களில் அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக, அதாவது ஹை ஓட்டுப்பதிவு அப்படின்னா அதுதான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பிரேக் பண்ணி 84.35%. இது இன்னமும் நாளைக்கு காலையில் அல்லது நாளைக்கு மதியம் கிளியர் கட்டான இது நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ மோராரஸ் எல்லாம் ஓரளவுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும். 85, 84 அல்லது 86 இந்த 3 இடைவெளிக்குள்ளே தான் அந்த வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கும். இப்படி பொதுமக்கள் வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள் இப்படி கொந்தளித்து வாக்கு போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா, மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மாற்றம் அப்படின்னா பொதுவாக ஒரு எலெக்ஷனில் மாற்றம் வேணும்னா இப்போ இருக்க ஆட்சியை அகற்றணும். அடுத்து வரக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இது ஆட்சி வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது தான் மாற்றமாக இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ விஜய் ஒருத்தர் உள்ள வந்தது அப்படின்றதுனால அவரை பேஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற பேச்சு போகும்போது நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ற குரல்கள் அதிகமாக கேட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது விஜய்க்கான ஒரு தேர்தல் களம் இது மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாற்றம், அதாவது ஒரு வாக்கு சதவீதம் ஒரு தேர்தலில் அதிகமாக வருது அப்படின்னா, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமாக வருது அப்படின்னா நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதாவது இந்த ஆட்சி வேணாம், இன்னொரு ஆட்சி கொண்டு வரும்ன்றதை விரும்பியிருக்காங்கன்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஏன்னா இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள், அதே மாதிரி இப்போ எதிர்கட்சி கூட்டணி, அதே மாதிரி இந்த 4 முனை போட்டியில் சீமான், விஜய் இப்படி எடுக்கும்போது விஜயின்றவருக்கு அந்த வாக்கு சதவீதம் திமுகவிலேருந்து, அதிமுகவிலேருந்து, நாம் தமிழர்லேருந்து குறிப்பிட்ட சதவீதம் அங்கே போயிருக்கு. அதே மாதிரி அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படி இருக்காங்கல்ல, நம்ம தேர்தல் கமிஷனுடைய அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க 12 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 12 லட்சம் பேரை நீங்கள் 234 வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒவ்வொரு தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான சதவீதமான ஆட்கள் தான் அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க. அவர்கள் எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்படி நம்ம எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது விஜய்க்கான வாக்கு வங்கின்றது 10%க்குள்ள இல்லை 10 பார்டர் இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்றதான ஒரு கணிப்புகள் இருக்குது. அந்த கணிப்புகள் தான் இப்போ வாக்குகளாக மாறி இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த தேர்தலில் மற்ற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு வந்து முதல் ஃபேஸ் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதில் வந்து 152 தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92% வந்து போலிங் பதிவாயிருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி மேக்கிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. இது வந்து பயங்கரமான ஒரு சாதனையாக இருக்குது. அது மாதிரி ஏற்கனவே நடந்த 3 மாநில தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் வந்து 78%, இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்ட் டேர்ன் அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் 85%, அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டு. அதே மாதிரி பாண்டிச்சேரி 89% சம்திங். அப்போ தமிழ்நாடு வந்து மாற்றத்தை விரும்புது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அந்த 4 மாநிலங்களும் இதே மாதிரியான ஓட்டுப்பதிவு நம்மளை விட அதிகமாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் நம்மளை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம வந்து அலசி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னா எஸ்ஐஆரில் கணிசமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதை தூக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு 6 லட்சம் பேரை வந்து சேர்த்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வந்து கூட்டி கழிச்சு பார்க்குறது 50 லட்சம் பேரை வந்து லிஸ்ட்லேருந்தே தூக்கியாச்சு. அவங்க வந்து அந்த ஓட்டு போட தகுதி இல்லாதவங்கன்னு நினச்சாங்களா, இல்லை இரட்டை பதிவு அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா? அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பயம் காரணமாக தான் நம்மளுடைய ஓட்டு வந்து பறிபோயிரும் அப்படின்ற ஒரு பயம் காரணமாக தான் இவ்வளவு ஓட்டு வந்து பதிவாகி இருக்கதா நமக்கு வந்து நம்மளுடைய ஆய்வுப்படி வந்து அது வந்து தெரியுது. எஸ்ஐஆர்னுடைய அந்த பயமுறுத்தல் காரணமாக தான் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக போய் நம்ம ஓட்டை பறி கொடுத்துடக்கூடாது, அடுத்த முறை எஸ்ஐஆர் வந்துச்சு அப்படின்னா அப்படின்றதுக்காக போய் உடனடியாக போய் பூத்தில் போய் ஓட்டை போட்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து மாற்றமாக இருக்குமே தவிர, மற்றபடி இந்த ஆட்சி மாறுமா, ஆட்சிக்கான மாற்றமா இந்த வாக்குப்பதிவு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. யாருமே இங்கே வந்து எல்லாமே நாம் தமிழராக இருக்கட்டும், அதே மாதிரி நாம் தமிழ் சீமானா இருக்கட்டும், தாவேக்கா தலைவர் விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன ஓட் ஸ்பிளிட்டர், அதாவது வாக்கை பிரிக்கிறவங்க தான். இவங்களால் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து முடியவே முடியாது. ஒன்று ஆளுங்கட்சி, இப்போ இருக்க ஆளுங்கட்சி ஆட்சியை தொடரும், அல்லது எதிர்கட்சி ஆட்சியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையலாமே ஒழிஞ்சு ஆட்சியை தொடர்றதுக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வராது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த முறை திமுக கூட்டணி வந்து 159 இடங்களில் வந்து ஜெயிச்சாங்க. கூட்டணி மட்டும் திமுக மட்டும் 133, அதிமுக வந்து 75. அதில் கூட்டணியோட அதிமுக மட்டும் 66. இதில் என்னென்னா இந்த 159ன்றது கொஞ்சம் குறையும், அதாவது 145 இதுவாகும். அந்த அதிமுக வந்து 75 இருந்தது 85 மாறும். இவ்வளோதான் வித்தியாசமே ஒழிஞ்சு மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைகிறதுக்கு தான் இந்த தன்னெழுச்சியான மக்கள் வந்து ஓட்டு போட்டதா நமக்கு கிடைத்த தகவல் படி நம்ம இதை சொல்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.